இட்லிக்கு மாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா அரைச்சு வச்சுட்டு தான் போய் படுக்க போனேன். போய் படுத்துட்டு ஃபோன நோண்டிட்டு தூக்கமே வரல. சரி ஓகே நாளைக்கு காலையில வைக்க வேண்டிய சாம்பார் காயெல்லாம் எடுத்து வெளியில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்க போனப்போ தான் செக் பண்ணப்போ தெரிஞ்சுச்சு. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால காய் ஒன்றும் சாம்பார் வைக்கிற மாதிரி கேரட், பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே காலியா இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன் சரி இந்த இந்த சின்ன வெங்காயம் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சேன். அப்புறம் ப்ளெயினா சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நடுராத்திரி கிச்சனை வந்து உருட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து உளிச்சிட்டு அப்புறம் அந்த மசாலாவும் வறுத்து வச்சுட்டேன். காலையில் பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சேம்மா நீ 12 ஆயிடுச்சு 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படியே வந்து இந்த பருப்பையும் ஊற வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் லைட்டாக 12 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு பிச்சு சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சதுமே வந்து பார்த்தது இந்த மாவு புளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நைட்டுக்கு 10:30 மணிக்கு தான் ஆட்டி வச்சோம் அப்படின்னு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு அது புளிக்கலைனா தான் ஆச்சரியம். ஏன்னா இப்போ இங்கெல்லாம் அடிக்கிற வெயில் அப்படி. அதனால மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. இட்லியுமே நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. வறுத்தது, உளிச்சது, ஊற வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சு இட்லி வித் சாம்பார் கொடுத்து ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் 2 பேரையும் அனுப்பிட்டேன்.